ஆன்லைன்ல எங்க பார்த்தாலுமே இந்த 12த் ஃபெயில் அப்படிங்கிற படத்த பத்தி பயங்கரமா பேசினாங்க. அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒரு சின்ன கிளிப்ப போட்டு பயங்கரமான எமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம இந்த படத்த போய் பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க. 2023 எண்டுல வந்த ரொம்ப அற்புதமான திரைப்படம். 2024ல மொதல்ல நான் பார்த்த படத்திலேயே பெஸ்ட் படம் இந்த படம் தான். ஏதாவது பாலிவுட்லயே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்த முதல் திரைப்படம் இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி என்னடா இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம போய் வந்து பார்த்தேன். யார் டைரக்டர்ன்னு தெரியாது. ஹீரோயின் பேர் தெரியாது. ஹீரோ பேர் தெரியாது. எதுவுமே தெரியாம போய் பார்த்த படம் தான் இந்த திரைப்படம். ஆனா, எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க ஒரு விஷயத்த போய் பார்க்கும்போது, அதுல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு படம் தியேட்டருக்கு போறீங்க. அ என்ன படம்னே தெரியல. அந்த படத்த பத்தி எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்காம போயிட்டு ஒரு படம் பார்க்க போறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அந்த படம் முழு திருப்தி குடுக்குதுன்னு வைங்களேன். அப்ப எப்படி இருக்கும்? ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் கிடைக்கும்ல. அந்த மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் தான் இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது. 12த் ஃபெயில் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி 12ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆன ஒருத்தன் எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆவறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மெயின் கதையோட கருவா எடுத்திருக்காங்க. அதுக்காக அவன் எவ்வளவு மெனக்கெடுறான் அப்படிங்கிறது தான் கதையா எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு வசதி படைச்ச ஒரு குடும்பத்துல ஒருத்தன் பொறந்திருக்கான்னா, அவன் இந்த மாதிரியான ப்ராப்ளத்த அதாவது 12வது ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா, அவன் ஸ்ட்ரகிள் வந்து எப்படி சந்திப்பான் அப்படிங்கிற விஷயத்த விட, இந்த படத்துல வர இந்த மனோஜ்குமார் அப்படிங்கிற அந்த கேரக்டர் எவ்வளவு தூரம் பின்தங்கிய மக்களுடைய குரூப்ல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது. அது எப்படிப்பட்ட மக்கள்னா, நீங்க ஆன்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியால பாடம் எடுப்பாங்க தெரியுங்களா? டீச்சர்ஸ்க்கே ஒண்ணும் ஒழுங்கா தெரியாத மாரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவன். அவன் 12த் எக்ஸாம் எழுதும்போது எல்லாருமே வந்து போர்ட்லயே அந்த எக்ஸாம்ல உடைய அந்த ஆன்ஸர்லாம் சொல்லிக் குடுத்து, கையில புக்கு குடுத்தா கூட காப்பி பண்ண தெரியாத அளவிற்கு இருக்கிற சமூகம் அது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, எல்லாருமே வந்து பார்த்து எழுதி பாஸ் ஆகுறாங்க. அப்ப நம்ம பார்த்து எழுதாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பார்த்து எழுதாம எழுதி இவன் வந்து ஃபெயில் ஆயிடுறான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 12த் ஃபெயில் ஆவுறது. அதற்கு பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ 12த் வந்து இது மாரி பார்த்து எழுதி பாஸ் ஆயி அது மூலமா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. நீ கஷ்டப்பட்டா மட்டும் தான், நீ வந்து உண்மையா ஒரு விஷயத்த புரிஞ்சு உன்னால வந்து பாஸ் ஆக முடியும். உன்னால வந்து புரிதலோட இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு நினைச்சு எழுதினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்." அப்படின்னு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு. அத நினைச்சுக்கிட்டு இவன் வந்து எழுதி பாஸ் ஆகுறான். பாஸ் ஆகி போனதுக்கு அப்புறமேட்டு எப்படியாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை அவனுக்கு. அப்போ வந்து அவனுக்கு வெறும் ஹிந்தி மீடியம் படிச்சவன். 12த் கூட சரியா பாஸ் ஆகாத ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கும், அது எதுவுமே இருக்காது. ஸோ வெறும் ஹிந்தி நாலேட்ஜ மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டு வந்து அந்த ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து படிக்க முயற்சி பண்றான். அட்டம்ப்டா எழுதுறான். கடைசி அட்டெம்ப்ட் வரைக்கும் அவன் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டான் வாழ்க்கையில. அவன் வந்து அவன் நம்புறான் அவன. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு காதல் வருது. அந்த காதல்னால வந்து அந்த எக்ஸாம் பாஸ் ஆக முடியுது. காதல்ல ஜெயிக்கிறான். மனசளவுல காதல்ல ஜெயிச்சிடுறான். ஆனா எக்ஸாம்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல. அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம விட காதல்ல கொஞ்சம் நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது. அதற்கு பிறகு அவன் லைஃப்ல சில ட்ராஜடிஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், சில கஷ்டங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறான். அதாவது 100% நான் ஜெயிக்கணும். இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆனா மட்டும் தான் எனக்கு உண்டான அடையாளம் மாறும். என்ன மாதிரியா என்ன மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுற இடத்துக்குள்ள இருந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்குள்ள இருந்து வந்த ஒருத்தன் ஜெயிச்சா மட்டும்தான் அத்தனை மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட்டு படிக்கிறான். படிக்கிறதுக்கு அவன் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு அவனுடைய காதல் எவ்வளவு தூரம் வந்து துணை இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதையா மீதி பாதியோட கதையா வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து உண்மை கதை. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மனோஜ்குமார் அப்படிங்கிறவரும், ஸ்ரத்தா அப்படிங்கிற பொண்ணுக்கும் இடைப்பட்ட அந்த காதல் கதைய ரொம்ப அற்புதமா போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஒரு பெண் வந்து ஒரு காதலன் கூட எந்த அளவுக்கு அழுத்தமாக, எவ்வளவு தூரம் வந்து கூட நின்னா, எவ்வளவு தூரம் அந்த பையன் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்துடைய கதை மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நான் பார்க்கும்போது ரொம்ப பெரிய உணர்வு கிடைச்சது. இந்த கிளைமாக்ஸ்ல பார்க்கும்போது அவன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம உணரும்போது, நம்மளோட மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி கிடைச்சது. ஏன்னா இந்த படம் வந்து இவ்வளவு பயங்கரமான ஃபீல் குடுக்குது. யார்ரா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த படத்துடைய பேர வரும்போது தான் நான் அந்த டைரக்டரோட பேரே பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த வினோத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 டேஸ் படம் இருக்குல்ல. 3 டேஸ் படத்த வந்து இயக்குனவர் தான் இந்த படத்த வந்து இயக்கியிருக்காரு. தமிழ்ல நண்பன் அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு. நீங்க ஒரிஜினல் 3 டேஸ் படமே நான் காலேஜ் படிக்கும்போது அந்த 3 டேஸ் படம் வந்துச்சு. அப்ப ஏகப்பட்ட பேர் அந்த படத்த வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சப்டைட்டில போட்டு எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த காமெடி வரும்போது எல்லாம் எதுக்குடா சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த காமெடிக்கு அர்த்தம் கேட்டு அப்ப பார்த்து கூட அந்த படம் வந்து எனக்கு அவ்வளவு பெரிய உணர்வை குடுத்துச்சு. ஏன்னா 3 டேஸ் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புச்சு. அதே மாதிரி இந்த 12த் ஃபெயில் அப்படிங்கிறது எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள இருக்கிறதுனால ஒழுங்கான எஜுகேஷன் கிடைக்காதனால ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விகளை வந்து இந்த படம் வந்து எழுப்பியிருக்கு.
வெறும் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சுட்டா வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அதை விட மிக முக்கியமாக தன்னுடைய சமூகத்து மேலே மிகப்பெரிய நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துடைய அந்த மனோஜ்குமார் கேரக்டர் மூலமாக ரொம்ப அழுத்தமாக காட்டியிருக்கிறாங்க. சில சீன்கள் வந்து சினிமேட்டிக்காக இருந்தால் கூட ரியல் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் வருகின்ற தன்னுடைய இழப்புகளை பார்க்கும்போது அவருடைய அப்பா வந்து என்ன மாதிரியான வாழ்க்கையை வந்து அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் வந்து எவ்வளோ பெயினை வந்து சுமக்கிறாரு, அவங்களுடைய அம்மா என்ன பெயினை சுமக்கிறாங்க, அவங்களுடைய அண்ணன், அந்த தெருவில் இருக்க சாதாரண பொட்டி கடைக்காரன் உட்பட ஒருத்தன் ஜெயிச்சானா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த, அந்த வெற்றியை எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை வாழ்க்கையில் கொடுக்கும்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட மிகையில்லை. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த ஒரு 2-3 வருஷங்களில் ஹிந்தி சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படம் வந்து வரவே இல்லை. நிறைய படங்கள் வந்திருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு நல்ல திரைப்படம், இந்த அளவுக்கு வந்து ரியல் லைஃபுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படம் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த இளைஞர்களாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு தூரம் கஷ்டப்படுற ஒரு சமூகம்லாம் இந்த இந்தியாவில் இருக்குது, அதையும் மீறி எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சக மாணவன் ஒருத்தன் 12th ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் டிகிரி கூட வாங்க மாட்டான். 12th போய் பாஸ் ஆகல, நீலாம் எங்கடா டிகிரி வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல. அதையும் மீறி 12th ஃபெயில் ஆனால் கூட குரூப் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஆஃபீஸராக கூட ஆக முடியும். அந்த அளவிற்கு உங்ககிட்ட வந்து தைரியம் மட்டும் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தெல்லாம் பார்த்தா நம்மளால் வந்து உணர முடியும். எவ்வளவோ படங்கள் வருது, கன்றாவியான படங்கள்லாம் நிறைய வருது. ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் இந்த சமூகத்துக்கும் சரி, உண்மையாக சொன்னால் நம்மளுடைய இப்போ எல்லாம் ஃபுல்லாக சோசியல் மீடியா அப்படி இப்படின்னு நம்ம அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க இந்த சமூகத்துக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கிடையாது. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து இளைஞர்கள் எல்லாருமே பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த திரைப்படம் இருக்குது. அது தமிழில் டப்பாய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வரும்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்டாரில் பார்த்தா ஹிந்தியில் மட்டும் தான் இருந்துச்சு. அது தமிழ் டப்பாய் வந்துச்சுன்னா அதை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல திரைப்படம் பார்த்து ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அற்புதமான திரைப்படம், உண்மையாலுமே சொல்கிறேன். காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி இருந்தால் ஒரு காதல் வந்து அந்த உலகத்தினாலேயே மதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உணர முடியும். இளைஞர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரியான காதல் படங்களை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். கண்டமேனிக்கு இந்த அனிமல் மாதிரியான படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான படங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு சலனமாச்சு ஏற்படும். ஒட்டுமொத்தமாக மாறும்னு சொல்லலை, ஒரு சலனமாச்சு ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த படத்தை பார்த்த நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. நம்ம இன்னும் வந்து நிறைய விஷயங்களை கமெண்ட்டில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.